ஹாய் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் குரு கிருபா 369. இந்த வீடியோவில் என்ன பார்க்கலான்னா, ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான பார்ட்ஸில் பயோகிராஃபிஸ் வருது இல்லையா, 9 பயோகிராஃபிக்ஸு. அது எதுனா மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திர போஸ், ஹெலன் கெல்லர், கல்பனா சாவ்லா, டாக்டர் சலீம் அலி, ராணி ஆஃப் ஜான்சி, நெல்சன் மண்டேலா, அப்ரஹாம் லிங்கன். இதில் எல்லாத்துலேயுமே சேர்த்து நான் டெஸ்ட் போட்ட ஒரு இன்ஸ்டியூட்டோட கொஷின் இது தான் நம்ம ஷேர் பண்ணுறேங்க. 116 கொஷின்ஸ் இருக்குது, எல்லாம் மிக்ஸ்அப்பில் இருக்குது. எல்லா 9 லெசன்ஸ்க்கான கொஷின்ஸ் இது ஒரே பிடிஎஃப்பில் இருக்குது. வாங்க பார்ப்போம். அப்புறமா நம்ம லேட்டராக ஒவ்வொரு பயோகிராஃபிக்கும் ஒன்லைனரும் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸும் ஸ்கூல் புக்கும் பார்க்கலாம். சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹூ செட் திஸ் மேஜிக்கல் ஸ்லோகன் ஜெய்ஹிந்த்? ஜெய்ஹிந்த் சொன்னது நேதாஜி. நேதாஜினா சுபாஷ் சந்திர போஸ். சரிங்களா? ஜெய்ஹிந்த் சொன்னது யார்? நேதாஜி. ஹூ கைண்டல் த ஸ்பிரிட் ஆஃப் பேட்ரியாட்டிசம் இன் சுபாஷ் சந்திர போஸ்? யாருன்னா பென்னி மாதவ் தாஸ். அவர் தான் பேட்ரியாட்டிசம் அவருக்கு ஊக்குவிச்சது. தேர்ட் கொஸ்டின், டூரிங் காலேஜ் டேஸ் சுபாஷ் டிசைடட் டு ப்ரொடெஸ்ட் த ரூட் பிஹேவியர் ஆஃப் ஒன் ஆஃப் த பிரிட்டிஷ் ப்ரொஃபஸர். யாருன்னா ஓட்டன். ப்ரொஃபஸர் ஓட்டனுக்கு அகேன்ஸ்டாக தான் ப்ரொடெஸ்ட் பண்ணியிருப்பார் சுபாஷ் சந்திர போஸ். 4, ப்ரோபவுண்ட் மீன்ஸ் டீப் அண்ட் ஸ்ட்ராங். ப்ரோபவுண்ட்னா டீப் அண்ட் ஸ்ட்ராங். 5th கொஷின், ஹூ மேட் காதி ஆர் ஹோம்ஸ்பன் கிளாத் த அஃபிஷியல் ட்ரெஸ் ஆஃப் கார்பரேஷன்? நேதாஜி. இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷனில் அடிபட்டிருக்கும், அதனால தான் இம்பார்ட்டண்ட்டானது எடுத்து கொடுத்துருக்காங்க இதில். நெக்ஸ்ட் பாருங்கள் 6th கொஷின், போஸ்தமஸ்லி மீன்ஸ் ஆஃப்டர் டெத். இந்த அவார்டெல்லாம் கொடுக்கும்போது போஸ்தமஸ் மென்ஷன் பண்ணுவாங்க இல்லையா, அப்போது போஸ்தமஸ்லினா ஆஃப்டர் டெத். நெக்ஸ்ட் பாருங்கள், இன் விச் இயர் ராணி லக்ஷ்மிபாய் ஜாயின் த சிப்பாய் மியூட்டினி அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்? 1857. சிப்பாய் மியூட்டினி ஸ்டார்ட் ஆனது 1857 இல்லையா. நெக்ஸ்ட் பாருங்கள், ஜான்சி ராணிஸ் பேரண்ட்ஸ் மார்பாண்ட் தாம்பே அண்டு பாகீரதி பாய் நேம்டு ராணி ஆஸ் மணிகர்ணிகா. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு பேர் வச்சது மணிகர்ணிகான்னு வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு விச் நேம் வாஸ் த டைட்டில் கிவன் டு மராத்தா ரூலர்? இது பெஷ்வா. ஜான்சி ராணிஸ் ஹஸ்பண்ட் நேம் இஸ் கங்காதர் ராவ். சரிங்களா? அவங்க ஹஸ்பண்ட் பேர் கங்காதர் ராவ். ஜான்சி வாஸ் கால்ட் அஸ் சாப்லி. சாப்லி அந்த செல்லமாக நிக்நேமாக கூப்பிடுவாங்க. நெக்ஸ்ட்டு பிரிட்டிஷ் பீப்புள்ஸ் கிளவர் வே ஆஃப் அக்வயரிங் நியூ டெரிட்டரிஸ் ஆஃப் தேர் எம்பையர் வாஸ் கால்டு த டாக்டரின் ஆஃப் லேப்ஸ். பிரிட்டிஷ் பீப்புள்ஸ் கிளவர் வே ஆஃப் அக்வயரிங் நியூ டெரிட்டரிஸ் ஆஃப் தேர் எம்பையர் வாஸ், இந்த வாரிசு இல்லாத கொள்கைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் டாக்டரின் ஆஃப் லேப்ஸ். நம்ம டெரிட்டரியை அவங்க அக்வயர் பண்ணுறதுக்காக அந்த இது கொண்டு வந்துருந்தாங்க. நெக்ஸ்ட் ஜான்சி அட்டாக்டு பிரிட்டிஷ் ஆன் மீரட். தட் வாஸ் த பிகினிங் ஆஃப் சிப்பாய் மியூட்டினி. எங்கே அட்டாக் பண்ணாங்கன்னா மீரட்டில். 14 பாருங்கள், இன் வாட் ஏஜ் ஜான்சி வாஸ் ஹிட் பை ஏ ஷாட் ஃப்ரம் அன் அன்னவுன் சோல்ஜர் இன் கட்டாக்கி சாராய் நியர் குவாலியர். அவங்க டெத் ஆனாங்களே, ஷூட் பண்ணாங்களே, அப்போ அவங்களுக்கு ஏஜ் ஒன்லி 23 தானே. எவ்வளோ பிரேவ் பாருங்கள், 23 இயர்ஸ்லேயே போராடி இருக்காங்க ஃப்ரீடம்காக. டு ஹூம் த ஜாப் வாஸ் கிவன் டு அட்டாக் ஜான்சி. ஜான்சி அட்டாக் பண்ண சொல்லி யாருக்கு சொல்லியிருந்தாங்கன்னா ஜென்ரல் லார்ட் ஹுக்ரோஸ். அந்த ஹக்ரோஸ்க்கு தான் மீரட்டை ஜான்சியை அட்டாக் பண்ண சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அப்போது ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய்க்கு ஆப்போசிட்டு இவர் தான் இது பண்ணியிருப்பார். நம்ம ஹிஸ்ட்ரியில் மேட்ச் வரும் இல்லையா, யார் யார் எந்தெந்த ஏரியாவில் அட்டாக் பண்ணாங்கன்ட்டு. அப்போது ஜான்சினா ஜென்ரல் லார்ட் ஹுக்ரோஸ். Who was the Lakshmi Boy's childhood friend who had arrived with Peshwa Nana Sahib's army to help? யார் ஹெல்ப் பண்ண வந்திருப்பாங்கன்னா தாந்தியா தோப் தான் வந்திருப்பாங்க. Who is the Birdman of India? இது சலீம் அலி. Birdman of India சலீம் அலின்ட்டு நமக்கு தெரியும் இல்லையா. நெக்ஸ்ட் பாருங்கள் 18th கொஷின், டாக்டர் சலீம் அலி இஸ் ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் ஃபேமஸ். இவர் யார்? ஒன் ஆஃப் த வேர்ல்டு மோஸ்ட் ஃபேமஸ் ஆர்னித்தாலஜிஸ்ட். ஆர்னித்தாலஜிஸ்ட்னா பேர்ட்ஸ் பற்றி படிப்பாங்க இல்லையா, அவங்க. நெக்ஸ்ட் 19, மகாத்மா காந்தி வாஸ் பார்ன் ஆன் அக்டோபர் 2, 1869. சரிங்களா? நெக்ஸ்ட், ஹூ இஸ் நோன் அஸ் த ஃபாதர் ஆஃப் நேஷன்? இதுவும் மகாத்மா காந்தி. எவ்ரி இயர் 2nd day ஆஃப் அக்டோபர் இஸ் செலிப்ரேட்டட் அஸ் காந்தி ஜெயந்தி. காந்திஜி ப்ராக்டிஸ் லாட் எங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில். த பொலிட்டிக்கல் குரு ஆஃப் காந்திஜி வாஸ் யார்? கோபாலகிருஷ்ண கோகலே. இந்த கொஷின்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ரொம்ப ஃபெமிலியராக நல்லாவே தெரியும். நெக்ஸ்ட் 24th கொஷின் பாருங்கள், சம்பரன் அண்ட் கேதா சத்தியாகிரகா ஹெல்ட் இன் விச் இயர்? 1819 தான் இந்த 2 சத்தியாகிரகாவும் நடந்திருக்குது. சம்பாரன் சத்தியாகிரகாவும் கேதா சத்தியாகிரகாவும் 1818. சரிங்களா? 1918 ரெண்டுமே 1818 தான் நடந்திருக்குது. சால்ட் சத்தியாகிரகா அதர்வைஸ் கால்டு என்னென்னா தண்டி மார்ச். சரிங்களா?
காந்தி இர்வின் பேக்ட் வாஸ் சைன்ட் இன் எப்போனா மார்ச் 1931. காந்திஜி பார்ட்டிசிபேட்டட் இன் விச் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்? செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் தான் காந்திஜி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட் அண்ட் தேர்டில் வந்து அவர் வந்து கலந்துக்க மாட்டாங்க. ஆனால் மூணுத்துலையுமே கலந்துக்கின ஒரு 2 ஆள் இருப்பாங்க. அதில் ஒன்று வந்து அம்பேத்கர் வந்து எல்லா கான்ஃபரன்ஸும் அட்டன் பண்ணியிருப்பார். அது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் காந்திஜிஸ் ஆட்டோபயோகிராஃபி எதுனா த ஸ்டோரி மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் ட்ரூத். இதுதான் வந்து காந்திஜியோட ஆட்டோபயோகிராஃபி, சுயசரித்திரை. நெக்ஸ்ட் வந்து ஹூ கேவ் டைட்டில் மகாத்மா டு காந்திஜி? அந்த மகாத்மா டைட்டில் கொடுத்தது யாருன்னா ரவீந்திரநாத் டாகூர். சரிங்களா? த 2 டெம்பிள்ஸ் இன் இந்தியா டெடிகேட்டட் டு காந்தி ஆர் சிச்சுவேட்டட் இன் எங்கே இருக்குன்னா ஒரிசா, கர்நாடகாவில் இருக்குது. ஒரிசாவில் ஒரு டெம்பிள், கர்நாடகாவில் ஒரு டெம்பிள். காந்திஜிக்கு டெம்பிள் எல்லாம் கட்டியிருக்காங்க பாருங்கள். நெஹ்ரு வாஸ் பார்ன் ஆன் 14th November 1889. காந்தி 69, இவர் 89, 20 இயர்ஸ் கேப். ஹூ வாஸ் த ஃபஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா? வந்து ஜவஹர்லால் நெஹ்ரு. அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? நெக்ஸ்ட் பாருங்கள். நெஹ்ரு வாஸ் சென்ட் டு ட்ரினிட்டி காலேஜ் ஆஃப் டேஷ் ஆஃப் யூனிவர்சிட்டி ஃபார் ஹையர் ஸ்டடீஸ். எங்கே சென்ட் பண்ணாங்கன்னா கேம்பிரிட்ஜுக்கு தான் அவரை வந்து அனுப்பியிருக்காங்க. நெஹ்ரு ஸ்டடி லா அண்ட் குவாலிஃபைடு ஆஸ் அ பேரிஸ்டர் இன் இங்கிலாந்து. லா வந்து இங்கிலாண்டில், சரிங்களா? ஹையர் ஸ்டடீஸ் வந்து கேம்பிரிட்ஜில். நெஹ்ரு மெட் எம்கே காந்தி அட் த காங்கிரஸ் செஷனின் எந்த செஷனில் வந்து அவர் மீட் பண்ணார்னா லக்னோ செஷனில் தான் 1916 மீட் பண்ணியிருப்பார். கிளிம்ஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி த ஃபேமஸ் புக் வாஸ் ரிட்டன் பை யாருன்னா ஜவஹர்லால் நெஹ்ரு. புக்ஸும் பார்த்துக்கணும், நிறைய கொஷின்ஸ் வருது. நான் அலைன் மூமெண்ட் வாஸ் ஸ்டார்டட் பை யார்? ஜவஹர்லால் நெஹ்ரு. இது ஹிஸ்ட்ரியிலையும் வருது. நெஹ்ரு வாஸ் சென்டென்ஸ் டு இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் டேக்கிங் பார்ட் இன் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட். நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணதுனால அவர் வந்து ஜெயிலில் போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பஞ்சசீலா வாஸ் ஃபவுண்டட் பை ஜவஹர்லால் நெஹ்ரு. நெஹ்ரு வாஸ் இன்ஸ்பயர்ட் பை த லைஃப் ஆஃப் கரிபால்டி. இவரோட லைஃப்பை பார்த்து தான் அவர் வந்து இன்ஸ்பயர் ஆகிருப்பார். கல்பனா சாவ்லா வாஸ் எ வெல் நோன் ஆஸ்ட்ரோனட். ஆஃப்டர் ராகேஷ் சர்மா ஹூ வாஸ் த செகண்ட் இந்தியன் பர்சன் ஆஃப் ஃப்ளை இன் ஸ்பேஸ்? ராகேஷ் சர்மாவுக்கு அப்புறமா யார் இந்தியன் வந்து போனாங்க ஸ்பேஸ்க்குன்னு? கல்பனா சாவ்லா தான். கல்பனா சாவ்லாஸ் ஃபஸ்ட் ஸ்பேஸ் மிஷன் பிகின் ஆன் எப்போனா November 19, 1997. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் மிஷன். கல்பனா சாவ்லா டைட் இன் த இயர் ஆஃப் 2013 February 1. February 1 தான் அவங்க வந்து டெத் ஆகிட்டாங்க. அந்த எக்ஸ்ப்ளோட் ஆகிடுச்சு இல்லையா? கல்பனா சாவ்லாஸ் ஹோம் டவுன் பிலாங்ஸ் டு விச் இந்தியன் ஸ்டேட்? ஹரியானா. அவங்க வந்து ஹரியானா ஸ்டேட்காரங்க. இன் February 5, 2003 இந்தியாஸ் பிரைம் மினிஸ்டர் ரீநேம்டு விச் ஒன் ஆஃப் த மெட்ரியாலஜிக்கல் சேட்டலைட் ஆஸ் கல்பனா? மீசாட்டுக்கு வந்து மெட்சாட்டுக்கு தான் வந்து கல்பனான்னு பேர் வச்சுருக்காங்க. சரியா? அது வந்து ஒரு மெட்ரியாலஜிக்கல் சேட்டலைட். நெக்ஸ்ட்டு கல்பனா சாவ்லாஸ் பிளானட்டேரியம் சிச்சுவேட்டட் இன் எங்கே வந்து பிளானட்டேரியம் கட்டியிருக்காங்கன்னா ஜோதிசர் குருக்ஷேத்ரா. சரிங்களா? குருக்ஷேத்ரான்ற பிளேஸில் ஜோதிசர் கிட்ட அவங்களுக்கான ஒரு பிளானட்டேரியம் வந்து அவர் பேரில் கட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹூ இஸ் ஆல்சோ நோன் அஸ் நேதாஜி? நேதாஜின்ட்டு யாரை சொல்லுவோம்னா சுபாஷ் சந்திர போஸ் தான் வந்து நம்ம நேதாஜின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் 49. ஹூ ஆர்கனைஸ்டு த இந்தியன் நேஷனல் ஆர்மி? நேதாஜி. நேதாஜினா சுபாஷ் சந்திர போஸ்ன்னு நம்ம நினச்சிக்கணும். சரிங்களா? சுபாஷ் சந்திர போஸ் வாஸ் பார்ன் ஆன் January 23, 1887. எங்கன்னா கட்டக், ஒரிசாவில் தான் அவர் பிறந்திருப்பாங்க. இப்போது January 23, 1887. அட் த பிரசிடென்சி காலேஜ் சுபாஷ் சந்திர போஸ் வாஸ் டேஸ் பை த பிஹேவியர் ஆஃப் ஒன் ஆஃப் ஹிஸ் ப்ரொஃபஸர். டீப்லி அப்செட். அந்த ஓட்டன் ப்ரொஃபஸர் இருப்பாங்களே அவரால் தான் வந்து அப்செட் ஆகிருப்பார். த ஃபோர் ரன்னர் ஆஃப் அவர் என்சிசி ட்ரைனிங் டுடே வாஸ் யார்? நேதாஜி தான். என்சிசி ட்ரைனிங்க்கு வந்து ஃபோர் ரன்னர் யார்? நேதாஜி. நர்சிங் பிரதர்ஹுட் வாஸ் ஆர்கனைஸ்டு பை யார்னா நேதாஜி. நேதாஜி வாஸ் ஸ்ட்ராங்லி இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை டேஷ் டீச்சிங். விவேகானந்தாவோட டீச்சிங் வந்து கேட்டு அவர் வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருப்பார். நெக்ஸ்ட் பாருங்கள். வித் பிரில்லியன்ட் அகாடமிக் அச்சீவ்மெண்ட் அண்ட் பேக்ரவுண்ட் போஸ் பிகேம் த டேஷ் ஆஃப் த நேஷனல் காலேஜ் கல்கத்தா பிரின்சிபல். வித் பிரில்லியன்ட் அகாடமிக் அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் போஸ் பிகேம் த டேஷ் ஆஃப் த நேஷனல் காலேஜ் கல்கத்தா பிரின்சிபலாக ஆயிருப்பார். இன் கல்கத்தா நேதாஜி மேட் டேஷ் த அஃபிஷியல் ட்ரெஸ் ஆஃப் டேஷ். இன் கல்கத்தா நேதாஜி மேட் காதி ஆஸ் த அஃபிஷியல் ட்ரெஸ் ஆஃப் த கார்பரேஷன். கார்பரேஷனில் வந்து காதியை வந்து அஃபிஷியல் ட்ரெஸ்ஸாக பண்ணியிருப்பார். 57. த இந்தியன் கவர்மெண்ட் அவார்டட் பாரத் ரத்னா டு நேதாஜி ஃபார் ஹிஸ் ட்ரூ பேட்ரியாட்டிசம். என்ன அவார்டு கொடுத்துருந்தாங்க? பாரத் ரத்னா. நெக்ஸ்ட்டு நேதாஜி அண்டர்ஸ்டுட் த சேயிங் ஒர்க் இஸ் ஒர்க்ஷிப். சரிங்களா? இந்த கோட் வந்து அவர் சொன்னது. நேதாஜி ப்ராக்டிஸ்டு டேஷ் டு டிசிப்ளைன் ஹிம்செல்ஃப். நேதாஜி ப்ராக்டிஸ்டு யோகா டு டிசிப்ளைன் ஹிம்செல்ஃப். மோடி மாதிரி. மோடி சார் அப்படித்தானே யோகா பண்ணிட்டே இருப்பார்.
ட்ரெஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு. ஹூ வாஸ் த ஃபஸ்ட் பிளாக் சவுத் ஆஃப்ரிக்கன் பிரசிடென்ட் வந்து நெல்சன் மண்டேலா. ஹவு மெனி இயர்ஸ் டிட் நெல்சன் மண்டேலா served in prison? 27 years. During which period did Nelson Mandela served as the president of South Africa வந்து 1994-999 அப்போலேருந்து அப்போ வரைக்கும் 1994லேருந்து 1995 வரைக்கும் அவர் வந்து பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பார் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு. நெல்சன் மண்டேலாஸ் ஆட்டோபயோகிராஃபி எதுனா லாங் வாக் டு ஃப்ரீடம். சரிங்களா. ஹூ இஸ் நவுன் as த ஃபாதர் ஆஃப் த நேஷன் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா. சவுத் ஆஃப்ரிக்காவோட ஃபாதர் ஆஃப் நேஷன் யாருன்னா நெல்சன் மண்டேலா தான். காந்தி போட்டிருக்கூடாது. காந்தி வந்து இந்தியாவோட ஃபாதர் ஆஃப் நேஷன். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளி ப்ரொக்ளைம்டு 18th July ஆஃப் எவ்ரி இயர் ஆஸ் என் மண்டேலா டே. அவர் பிறந்த நாள் வந்து ஜூலை 18 இல்லையா, அதனால் அதை வந்து மண்டேலா டேவாக கொண்டாடுறோம். இன் விச் இயர் மண்டேலா ரிசீவ்ட் த பாரத் ரத்னா அவார்டு ஃப்ரம் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. 1992 வந்து அவருக்கு வந்து பாரத் ரத்னா அவார்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ஹூ வாஸ் த ஃபவுண்டிங் ஃபாதர் ஆஃப் டெமோக்ரஸி இன் சவுத் ஆஃப்ரிக்கானா நெல்சன் மண்டேலா. இன் விச் இயர் டிட் மண்டேலா சர்வ் ஆஸ் த செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் த நான் அலைன் மூமெண்ட். 1998லேருந்து 1999 இந்த 2 இயர்ஸில் வந்து செக்ரட்டரி ஜெனரலாக வந்து நான் அலைன் மூமெண்ட்டுக்கு வந்து அவர் வந்து ஹெட்டாக இருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். இன் விச் இயர் மண்டேலா காட் நோபல் ப்ரைஸ். நோபல் ப்ரைஸ் எப்போ வந்திருக்குன்னா 1994 அவர் வந்து நோபல் பீஸ் ப்ரைஸ். எதுக்காக? பீஸா லிட்ரேச்சரான்னு கேட்பாங்க. பீஸ்க்காக தான் வாங்கியிருப்பார். ஹூ வாஸ் த 16th பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து அப்ரஹாம் லிங்கன். அவர் வந்து 16வது பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட்டு விச் பொலிட்டிக்கல் பார்ட்டி டிட் அப்ரஹாம் லிங்கன் பிலாங்ஸ் டு. எந்த பார்ட்டினா ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி. அப்ரஹாம் லிங்கன் வாஸ் born on எப்போனா February 12, 1809 1809. சரிங்களா. லிங்கன் வாஸ் அசாசினேட்டட். சரிங்களா. அசாசினேட் தான் பண்ணிட்டாங்க அவங்கள. நெக்ஸ்ட் இன் விச் இயர் லிங்கன் வாஸ் எலெக்டட் as 16th பிரசிடென்ட் ஆஃப் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து 1860 November 6. அப்போ தான் வந்து அவங்கள வந்து பிரசிடெண்ட்டாக செலக்ட் பண்ணாங்க. அப்ரஹாம் லிங்கன் சஸ்பெண்டட் ரிட் ஆஃப் ஹேபியஸ் கார்பஸ். அவர் வந்து எது சஸ்பெண்ட் பண்ணாங்க? ஹேபியஸ் கார்பஸை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஹூ சக்சீடட் இன் கீப்பிங் த யூஎஸ்ஏ யுனைடெட். அப்ரஹாம் லிங்கன். ஹூ சக்சீடட் இன் கீப்பிங் த யூஎஸ்ஏ யுனைடெட் வந்து அப்ரஹாம் லிங்கன். ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், ஃபார் த பீப்புள், ஸோ செட் பை யாருன்னா அப்ரஹாம் லிங்கன். விச் ஆஃப் த பிரசிடென்ட் ஆஃப் யூஎஸ்ஏ brought an end to end human slavery. யார் வந்து கொண்டு வந்ததுன்னா ஸ்லேவரியை வந்து எண்ட் பண்ணது. எண்ட் டு ஹியூமன் ஸ்லேவரி யாருன்னா அப்ரஹாம் லிங்கன். சரிங்களா. எண்ட் ஆஃப் ஹியூமன் ஸ்லேவரி வந்து அப்ரஹாம் லிங்கன். நெக்ஸ்ட் 79 கொஷின் பார்க்கலாம். ராணி லக்ஷ்மி பாய் ரூல்டு த பிரின்ஸ்லி ஸ்டேட் ஆஃப் ஜான்சி. அவங்க ஜான்சி தானே ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ராணி லக்ஷ்மி பாய் பார்ட்டிசிபேட்டட் இன் விச் ஆஃப் த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் ரெபிலியன் ஆஃப் 1857. சரிங்களா. வெள்ளூர் மியூட்டினி இல்லை, அது வந்து சிப்பாய் மியூட்டினி. த சைல்ட்ஹுட் நேம் ஆஃப் ராணி லக்ஷ்மி பாய் வாஸ் மணிகர்ணிகா. ஃப்ரம் விச் ஹார்ஸ் ராணி லக்ஷ்மி பாய் ஃபெல் டவுன்? படல். எந்த ஹார்ஸ்லேருந்து கீழே விழுந்தாங்கன்னா படல். ஹூ செட் தட் ராணி லக்ஷ்மி பாய் இஸ் பர்சனபிள், கிளவர், பியூட்டிஃபுல் அண்ட் த மோஸ்ட் டேஞ்சரஸ் ஆஃப் ஆல் இந்தியன் லீடர்ஸ்ன்னு சொன்னது வந்து ஹுக்ரோஸ். அவர் தானே அவங்களுக்கு ஆப்போசிட் டீமு. உங்களை பிடிக்க வந்து ஹுக்ரோஸாக அனுப்பியிருந்தாங்க. ராணி லக்ஷ்மி பாய் டோம்பி சிச்சுவேட்டட் இன் எங்கே இருக்குன்னா குவாலியரில் தான் அவங்களோட சமாதி இருக்குது. குவாலியர். நெக்ஸ்ட்டு லக்ஷ்மி பாய் நேஷ்னல் யூனிவர்சிட்டி ஆஃப் பிசிக்ஸ் எஜுகேஷன் இஸ் லொக்கேட்டட் இன். ஒரு யூனிவர்சிட்டி கட்டியிருக்காங்க. அது வந்து எங்கே இருக்குன்னா குவாலியரில் தான் இருக்குது. த ராணி ஜான்சி மேரின் நேஷ்னல் பார்க் இஸ் லொக்கேட்டட் இன் அண்டமான் அண்ட் நிக்கோபர். அங்கே வந்து மெரைன் நேஷ்னல் பார்க் வந்து அவங்களோட பேரில் வந்து கட்டியிருக்காங்க. ராணி ஜான்சி மெரைன் நேஷ்னல் பார்க் எங்கே இருக்குதுன்னா அண்டமான் நிக்கோபரில் இருக்குது. A women's unit of the Indian National Army was named as ராணி ஆஃப் ஜான்சி ரெஜிமெண்ட்னு பேர் வச்சுருந்தாங்க இல்லையா. சுபாஷ் சந்திர போஸ் வந்து உமனுக்கான ஒரு ஆர்மி டீம் இது பண்ணும்போது இந்த பேர் தான் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. சலீம் அலி வாஸ் an ornithologist and naturalist. Next, who among them known as the Birdman of India? Salim Ali. Salim Ali was an awardee of என்ன அவார்டு வந்து அவர் வாங்கியிருக்காருன்னா பத்ம விபூஷன். பத்ம விபூஷன். நெக்ஸ்ட் சலீம் அலிஸ் அங்கிள் அப்பாஸ் தியாப்ஜி வாஸ் அ வெல் நோன் இந்தியன் ஃப்ரீடம் ஃபைட்டர் அண்ட் ஆக்டர். யார்? சலீம் அலிஸோட அங்கிள் அப்பாஸ் தியாப்ஜி வந்து வெல் நோன் இந்தியன் ஃப்ரீடம் ஃபைட்டர் அண்ட் ஆக்டர். சரிங்களா. டாக்டர் சலீம் அலி வாஸ் born on November 12, 1896. நிறைய இயர்ஸ் வருது. அடிக்கடி நம்ம ஒரு சார்ட்டை ஏதாச்சும் போட்டு நம்ம வந்து பார்த்துட்டே இருந்தால் இயர்ஸ் வந்து கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கும். சலீம் அலி ரிசீவ்ட் த பத்ம விபூஷன் அவார்டு இந்த இயர் ஆஃப் 1976 தான் அவங்களுக்கு வந்து விபூஷன் அவார்டு வந்திருக்குது. பத்மஸ்ரீயா பத்ம விபூஷனா எல்லாமே கேட்பாங்க. அப்போது அது பத்ம விபூஷன் அவார்டு. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஹூ வாஸ் த ஃபஸ்ட்டு
non-British citizens to receive the gold medal from British Ornithologist Union, Salim Ali. ஃபஸ்ட்டு non-British சிட்டிசனாக அவங்க வந்து கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க. கோல்டு மெடல் ஃப்ரம் பிரிட்டிஷ் ஆர்னித்தாலஜிஸ்ட் யூனியன். அவர் வந்து சலீம் அலி தான். டாக்டர் சலீம் அலி சென்டர் ஃபார் ஆர்னித்தாலஜி அண்ட் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி சிச்சுவேட்டட் இன் எங்கே இருக்குதுன்னா கோயம்புத்தூர். நெக்ஸ்ட், த புக் ஆஃப் இந்தியன் பேர்ட்ஸ் வாஸ் ரிட்டன் பை சலீம் அலி. இந்தியன் பேர்ட்ஸ் எழுதுனது சலீம் அலி. த பால் ஆஃப் ஸ்பேரோ வாஸ் அன் ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் சலீம் அலி. இதில் நார்மல் புக் எது, ஆட்டோபயோகிராஃபி எதுன்னு பார்த்துக்கணும். சரிங்களா? ஆட்டோபயோகிராஃபினா பால் ஆஃப் ஸ்பேரோ. Next, Abraham Lincoln was first elected to Illinois legislature 1834. சரிங்களா? 1834 தான் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து on 2nd April 1865 the Civil War came to an end, bringing the victory to the President Abraham Lincoln. Abraham Lincoln worked hard for the unity of northern states. நார்த்தன் ஸ்டேட்காக ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த பொயம் ஓ கேப்டன் மை கேப்டன், த கேப்டன் சிம்பலைசஸ் அப்ரஹாம் லிங்கன். இங்கிலீஷ் லெசனில் வருது இல்லையா? லிவிங் அமிகப்லி இஸ் அன் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் விங்ஸ் ஆஃப் ஃபயர். இது வந்து ஏபிஜே அப்துல் கலாம் சாரோட இது வருது. நெக்ஸ்ட் பாருங்கள், ஹூ செட் திஸ்? சூஸ் த ரைட் ஆப்ஷன். when one door of happiness closes, another opens, but often we look so long at the closed door that we do not see the one which has been opened for us. அது வந்து ஹெலன் கெல்லரோட கோட். த மிஸ்ட்ரி ஆஃப் லாங்குவேஜ் பிக்சரைசஸ் த லைஃப் ஆஃப் ஹெலன் கெல்லர். அவங்கள பற்றி சொல்லுது. வாட் வாஸ் த நேம் கிவ் டு லக்ஷ்மி பாய் பை ஹர் பேரண்ட்ஸ் மணிகர்ணிகா. நெக்ஸ்ட் 106, எவ்ரி திங் மஸ்ட் ஈல்டு டு த பேராமவுண்ட் டியூட்டி ஆஃப் ஃபினிஷிங் திஸ் வார். இந்த கோட் யார் சொன்னதுன்னா அப்ரஹாம் லிங்கன். தீஸ் ஆர் த வேர்ட்ஸ் ஆஃப் Abraham Lincoln. Everything must yield to the paramount duty of finishing this war. Next வந்து who was Helen Keller? Helen Keller யார்? weak pleasant willing spirit. பார்க்குறதுக்கு வந்து உள்ளுக்குச்சியாக இருப்பாங்க, ஆனால் அவங்க ஸ்பிரிட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு சொல்கிறது தான் அது. நெக்ஸ்ட் பாருங்கள், த ஸ்டோரி ஆஃப் மை லைஃப் இஸ் த ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் ஹெலன் கெல்லர். காந்திஜிதும் இதுவும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், பார்த்துக்கோங்க. ஹெலன் கெல்லர் ஸ்பீக்ஸ் அபவுட் த வேர்ட் வாட்டர் இன் த மிஸ்ட்ரி ஆஃப் லாங்குவேஜ். டேஸ் அரைவல் சேஞ்ச் த லைஃப் ஆஃப் ஹெலன் கெல்லர். அன்னி சுலிவன் வந்ததுக்கப்புறம் லைஃப் சேஞ்ச் ஆச்சு. நெக்ஸ்ட்டு, அன்னி சுலிவன் கேம் டு டீச் ஹெலன் கெல்லர்ஸ் அட் த ஏஜ் ஆஃப் 21 இயர்ஸில் அவங்க வந்தாங்க. ஹூஸ் ஃபாதர் இஸ் பனார்சி தாஸ். கல்பனா சாவ்லாவோட ஃபாதர் தான் வந்து பனார்சி தாஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், வாட் இஸ் த நேம் ஆஃப் த கமாண்டர் ஹூஸ் ஃபர்கிவ்னஸ் அப்ரஹாம் லிங்கன் சாட் ஃபார் பீயிங் ரூட் டு ஹிம்? கலனல் ஸ்காட். அவர் தான் வந்து கமாண்டராக இருந்தாங்க. சரியா? ஜெய்ஹிந்த் ஹூஸ் இன்ஸ்பைரிங் வேர்ட்ஸ் ஆஃப் திஸ் சாலிட்டேஷன்ஸ் ஆர் திஸ்? சுபாஷ் சந்திர போஸோட வேர்ட்ஸ் தான் வந்து ஜெய்ஹிந்த். பிக் அவுட் த ஸ்டேட்மெண்ட் விச் இஸ் ராங் அபவுட் மகாத்மா காந்தி. Mahatma Gandhi was a ceaseless crusader of the women's equality. Gandhi was no advocate of blind adherence to tradition. He was an extraordinary lover of truth. Gandhi considered women to be unfit for any position or task. இதுதான் வந்து தப்பு. அவர் அப்படி சொல்லலை. உமன் வந்து எல்லாத்துக்குமே ஃபிட்டாக இருப்பாங்கன்னு தான் சொல்லியிருந்தார். நெக்ஸ்ட் பாருங்கள், த ஹையஸ்ட் ரிசல்ட் ஆஃப் எஜுகேஷன் இஸ் டாலரன்ஸ். ஹூ மேட் திஸ் ஸ்டேட்மெண்ட்? ஹெலன் கெல்லர் தான் சொல்லியிருப்பாங்க. ஹையஸ்ட் ரிசல்ட் ஆஃப் எஜுகேஷன் இஸ் டாலரன்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஷின்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. See you soon.